பாமகவின் சித்திரை மாநாட்டில் மோடிக்கு ஆதரவாக அன்புமணியும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக ராமதாசும் பேச இருவருக்கும் இடையே கூட்டணிக்கான மோதலும் வெடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விரிவாக பார்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் தலைவர் என்பது சித்திரை முழுநிலவு மாநாட்டில் தெரிந்துவிடும் என நிர்வாகிகள் நினைத்த நிலையில் அதே மாநாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை ராமதாஸ் வெளியிட தடை போட குடும்ப உறுப்பினர்கள் மூலம் அன்புமணி முயன்றதாகவும், கூட்டணி தொடர்பான அறிவிப்பை ராமதாஸ் வெளியிடுவதில் உறுதியாக இருந்தால் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என அன்புமணி ராமதாசுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அன்புமணி திமுகவை எதிர்க்கும் அதே நேரத்தில் அறிவாலயத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என ராமதாஸ் நினைக்கிறாராம். இதற்கு காரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியடைந்தது பாமக. அதோடு மாநில கட்சி அங்கீகாரத்தையும் இழந்தது. ஆரம்பத்தில் அதிமுக கூட்டணிக்கு போகலாம் என்றுதான் ராமதாஸ் முடிவு செய்திருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் ராமதாசுக்கு அழுத்தம் கொடுத்து கூட்டணி முடிவை அன்புமணி மாற்றியதாக கூறப்பட்டது. எனவே நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு அன்புமணிதான் காரணம் என கட்சியினரும் மூத்த நிர்வாகிகளும் குற்றம் சாட்டியதாக தைலாபுர வட்டாரங்கள் தெரிவித்தன. 2004 மக்களவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து 5 தொகுதிகளில் பாமக போட்டியிட்டது. இதில் 5 தொகுதிகளிலும் பாமக வெற்றி பெற்றதோடு அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவியும் கிடைத்தது. அது மட்டுமின்றி பாமகவின் வாக்கு சதவீதமும் உயர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாகவே பாஜக இருக்கும் கூட்டணியோடு சேரக்கூடாது என்பதில் ராமதாஸ் உறுதியாக இருந்ததாகவும், ராமதாஸின் இந்த முடிவிற்கு அக்கட்சியில் பல மூத்த நிர்வாகிகள் ஆதரவாக உள்ளதாகவும் கூறப்பட்டன. அன்புமணியின் ராஜ்யசபா எம்பி பதவி ஜூலை 24ஆம் தேதியோடு முடிய போகிறது. அதிமுகவிற்கு 2 ராஜ்யசபா பதவிகள் கிடைக்கும். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி சேர முடிவு செய்து டெல்லி தலைமையுடன் ஒப்பந்தமும் செய்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து ராமதாஸ் நீக்குவதற்கு முக்கிய காரணம் என்றும், பாஜக கூட்டணியில் ராமதாசுக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அன்புமணி விடாப்பிடியாக உள்ளதால் இருவருக்கும் இடையேயான மோதல் நீருபூத்த நெருப்பாக புகைந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சித்திரை மாநாட்டில் அன்புமணி மோடிக்கு ஆதரவாகவும் ராமதாஸ் ஸ்டாலினுக்கு ஆதரவாகவும் பேசி பாமகவினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளனர். வன்னியர் உள்ஒதுக்கீடு தொடர்பாக பேசிய அன்புமணி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வன்னிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து விட்டதாக கூறியதோடு பிரதமர் மோடியை பாராட்டியும் பேசியிருந்தார். இதன் மூலம் பாஜகவுக்கு தன்னுடைய ஆதரவை அன்புமணி வெளிப்படுத்தினார் என கூறப்படுகிறது. 45 ஆண்டு காலமாக எத்தனையோ பிரதமர்களை அவர்கள் நேரிலே சந்தித்தார்கள். ராஜீவ் காந்தி அவர்களை, பிறகு விபி சிங் அவர்களை, பிறகு வாஜ்பாய் அவர்களை, பிறகு மன்மோகன் சிங் அவர்களை, பிறகு நரேந்திர மோடி அவர்களை பல முறை சந்தித்து அழுத்தம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த வெற்றி நம் ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி இது. ஆனாலும் மத்தியிலே எடுக்க முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் நம்ம ஆளு எடுக்க மாட்டார். நம்ம ஆளு எப்போ எடுக்க போறாரு? எடுப்பாரா? என்னப்பா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேனா? தமிழ்நாட்டில் எடுப்பாரா முதலமைச்சர்? அன்புமணி ஸ்டாலினை திட்டியும் பிரதமர் மோடியை பாராட்டியும் பேசிய போது ராமதாஸ் முகமோ மலரவில்லை என்கின்றனர் மேடையில் அமர்ந்திருந்தவர்கள். மேலும் நாம் ஆள வேண்டும் என்று கூறிய அன்புமணியின் கருத்தை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ராமதாஸ் அன்புமணியை மறைமுகமாக சாடியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பேசிய ராமதாஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தம்பி என்று அழைத்திருந்தார். அதாவது வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பேசியதாக கூறினார். இதன் மூலம் திமுகவிற்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் ராமதாஸ் என்று கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேரே சொல்லியிருக்கிறேன். இந்த ஊமை ஜனங்களுக்காக தம்பி, உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? அதனாலே இந்த 10.5 கொடுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன். அதனாலே சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் மனது வைத்தால் ஒரு தொகுதியில் 2000 இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒவ்வொருவரும் 100 வாக்குகள்
அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும். 50 தொகுதியிலே சாதாரணமாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த ஃபார்முலா சாதாரண ஃபார்முலா. மேலும் ஆள வேண்டும் என்று நான் கூட தான் கோட்டையில் சென்று கத்துவேன் என்று கூறிய ராமதாஸ் அன்புமணியை தான் மறைமுகமாக சொன்னாரோ என்று பாமகவினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். என்னுடைய ஆசை நாம் ஆள வேண்டும். நாம் ஆள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் ஆளணும் கோட்டைக்கு போகணுன்னா நாங்கள் ஒன்று அங்கே போய் நின்று கத்துவேன். கோட்டையில் நின்று கத்துவேன். கத்துட்டு ஆளுவோமா? அதனால் நான் சொன்னதை மறக்காமல் கேட்டு ஒழுங்காக கட்சியை பலப்படுத்துங்கள், கட்சியை வளருங்கள். என்னால் உழைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தீர்மானமாக அந்த பதவியை சொல்லுங்கள், நான் வேறு ஒருவரை நியமிக்கிறேன். இப்படி மகன் சொன்ன அனைத்து கருத்திற்கும் மறைமுகமாக பேசி பதிலடி தந்த ராமதாஸ் மாநாட்டு மலரை வெளியிடாமல் விறுவிறுவென வெளியேறினார். இதனால் அங்கு சலசலப்பு உண்டானாலும் பாமக சீனியர்கள் சுமூகமாக கையாண்டார்கள் என்று கூறப்படுகிறது. பாஜகவுடன் கூட்டணி வைக்க அன்புமணியும் திமுகவுடன் கூட்டணி வைக்க ராமதாசும் விரும்புவதால் கூட்டணி குறித்து சுமூக நிலை எட்டப்படும் வரை அப்பா மகனிடையே இந்த மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று தைலாபுர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.